ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பொரிகடலை அல்வா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கப்பில் வந்து பொரியல் எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா பவுட்ரு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. அதில் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து பொரியல் எடுத்து வச்சுருந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு வந்து சீனி சேர்த்துக்கிடுவோம். இது நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கிடுவோம். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சிருச்சு. இதை கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து இங்கே ஒரு வடைச்சட்டியை வச்சுக்கலாம். வடைச்சட்டி நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிடுவோம். நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நெய்யில் வறுத்தாச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொரிகளில் பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கிடுவோம். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடுவோம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிடுவோம். இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சீனி தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிடுவோம். இதை வந்து நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கிளறிடுவோம். நல்லா எல்லாத்தையும் கட்டிப்படாமல் கிளறியாச்சு. இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒட்டாமல் வர அளவுக்கு நல்ல நெய் சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.